ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு இனிப்பு வெண்டைக்காய் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது பிரியாணிக்கு இல்லாட்டி சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கூட இனிப்பாக இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் இன்னைக்கு வெண்டைக்காய் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நல்லா தண்ணியில் அலசி தண்ணியை தொடச்சிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காயை டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வெண்டைக்காயை மிக்ஸ் பண்ணி விடணும். கிண்டி எப்படி விடணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரேடியாக கிண்டக்கூடாது. இப்படி மடிச்சு மடிச்சு விட்டு கிண்டி விட்டுக்கலாம். இல்லாட்டினா வெண்டைக்காயோட விதை பூரா வெளியேறிடும். வெளியேறாமல் நம்ம குக் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் மடிச்சு மடிச்சு விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வெண்டைக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் வதங்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா புளி ஒரு சின்ன சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். புளி கண்டிப்பாக சேர்க்கணும். பாருங்க, இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு, அந்த பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காயில் முதவே உப்பு சேர்க்கக்கூடாது, அது ஒட்டிடும். ஒன்னோட ஒன்று ஒட்டி பிடிக்கும். அதனால உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளியை கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேணாம். லேசாக வெண்டைக்காயில் தண்ணி படுற மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டா போதும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணுறேன். சுகர் 1/4 கிலோக்கு 1 ஸ்பூனும், இப்போ நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறனால 2 ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ண உடனே கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் சுகர் மெல்ட் ஆகும், இல்லாட்டி அங்கங்கே கட்டியா நிற்கும். ஓகே, சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லேசா ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வரவும் வெண்டைக்காய் பூரா ஓரமா ஒதுக்கிட்டு அந்த புளி தண்ணியில ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் எதுக்கு ஆட் பண்றோம்னா, நம்மளுக்கு காரமான சுவையும் தேவை இல்லைங்களா, அதுக்காக தான். இப்போ இனிப்பு ஆட் பண்ணியாச்சு, புளிப்பு ஆட் பண்ணியாச்சு, காரம் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க, வெண்டைக்காய் நல்லா மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இதை லேசா இழுத்தோம்னா இப்படி ரப்பரா வருது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான பக்குவம். நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இனிப்பு கலந்த, புளிப்பு கலந்த, உரப்பு கலந்த சுவையில ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா ஒன்னோட ஒன்னும் ஒட்டாம உதிரியா ரொம்ப நல்லா இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்களும் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இதை செஞ்சு வீட்டுல கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப எனக்கு இந்த வெண்டைக்காய் தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். until then, டாடா பை பை. see you from எனது சமையலறையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். have a nice day and join